நீங்க நினைச்சது காங்கிரஸ் கூட்டணி, அடிச்சது ரவீந்திரன் துரைசாமி. மனித நீதிக்கு மனிதநீதினு ரவீந்திரன் துரைசாமி அடிச்சேன், வரலாறு. அதில் எந்த மாற்றமும் இல்லை. 19 நீங்க நினைச்சது, நீங்களே சொன்னீங்க காங்கிரஸ் கூட்டணியில் வேணாலும் இருப்பேனே தவிர பாஜகவோட இருக்க மாட்டேன், 0 மார்க்லாம் பாஜக கொடுத்துட்டு இருந்தீங்க. நான் ஒருக்கா, ஆனால் உங்க கம்பல்ஷன், உங்களுக்கு கம்பல்ஷன். அதில் ஸ்டாலின் வந்து கலைஞர் மாதிரி பயப்படலை. அந்த இடம் தானே கலைஞரோட ஸ்டாலின் புத்திசாலிங்கிறேன். அந்த இடம் தானே ஆதாரத்தோட கலைஞரோட ராஜதந்திரத்தில், துணிச்சல்ல, வீகத்தில் புத்திசாலி. கலைஞர் மகன் ஒரு சீஃப் மினிஸ்டர் மகன் ஸ்டாலின். அந்த தில்லு ஸ்டாலினுக்கு இருக்கு. கலைஞர் பாமக வண்டியர்னா பயந்து பயந்து அரசியல் பண்ணுவார். உண்மைங்க. நம்ம என்ன இருக்கு, கலைஞர் எனக்கு மதிப்புக்குரிய தலைவர் தான், அது வேற விஷயம். அப்போ அந்த இடத்துக்குள்ள ஸ்டாலின் வந்து தெளிவாக அப்ளை பண்ணி அந்த அவர் கலைஞரோட பெரிய லீடர் ஆகி பாமகவை கரெக்டாக டீல் பண்ணிட்டார். இதுதான் 100க்கு 100 உண்மை. இதில் அன்புமணி சண்டை என்ன, ராமதாஸ் சண்டை என்ன? இப்போ ஸ்டாலினுடைய வியூ பாயிண்ட் என்ன சார்? குறிப்பாக இந்த பாமக சண்டை இந்த மாதிரி நடக்குது. இப்போ ராமதாஸ் அவர்களுக்கு திமுக கூட்டணியில் வரணும் போது ஸ்டாலின் என்ன யோசிக்கிறார்? குறிப்பாக ஸ்டாலின் என்ன யோசிக்கிறங்கிறது அவருக்கு முடிவு. நான் பொது வெளியிலே சொல்லிட்டேன், ராமதாஸ் வந்து கலைஞர் எதிர்க்கிறதுக்கு பதிலாக உங்களை எதிர்த்து எடுத்த ஓட்டு உங்களுக்கு எதிரான எண்ணம் கொண்ட ஓட்டுங்கிறத நான் சொல்லிட்டேன். முடிவெடுக்க வேண்டியது ஸ்டாலின். இத்தனைக்கும் டாக்டர் ராமதாஸ் வந்து ப்ரோ ஸ்டாலின் பண்றார். ஸோ அதுக்குள்ள ஸ்டாலின் பொருந்தா கூட்டணி ஆயிரும்னு ராமதாஸை சேர்க்காமல் இருக்கலாம். ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் 1 வாங்கினால் 1 இலவசம்.